ஹலோ ஆல், இந்த வீடியோவில் மருதகாசி அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மருதகாசினா மருதம்னா என்ன? நமக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நீலன் இருக்குது. மருதம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காடும் காடும் சார்ந்த இடம். காட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏர் ஓட்டுவோம். அப்படின்னா ஏர் ஓட்டம்னா உழவு ஓட்டும். ஏர் முனினா என்ன? நமக்கு ஏர்னா உழவுக்கு யூஸ் பண்ணுற அந்த இது பேர் தான் நம்ம இதுன்னு சொல்லுவோம். ஏருக்கு யூஸ் பண்ணுற உழவுக்கு யூஸ் பண்ணுற அந்த கருவியை தான் நம்ம ஏர்னு சொல்லுவோம். ஸோ ஏர்முனினா இங்கே வந்து நெற்பயிர்களை வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம். அதை பற்றி தான் இங்கே சொல்லிப்பாங்க. ஏர்முனிக்கு நேர் இங்கே ஏதும் இல்லை என்று நம்மாழ்வே பஞ்சமில்லை. உழவு தொழிலுக்கு இதையான தொழில் வந்து ஏதும் இல்லை. ஏர்முனின்னு நீங்கள் பார்த்துட்டாவே மருதகாசி தான். ஏர்முனினா ஏர் வந்து உழவு தொழில் பண்ணுறது. உழவு தொழில் எங்கே பண்ணுவாங்க? மருதத்தில். ஸோ மருதகாசி. ஸோ இந்த லைன் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க, இதை கொடுத்து. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து நெத்தி வேர்வை சிந்தினமே முத்து முத்தா. நெத்தி வேர்வை செஞ்சு நம்ம முத்து முத்தா வந்து நெல்மணியாக கொத்து கொத்தா அறுத்தெடுத்து ஸோ அதை வந்து கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சு ஸோ அந்த கட்டை வந்து அதை நம்ம கீழே வைக்கும் போது அது வந்து வெக்கமாக வந்து திரும்பிக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த இதில். ஸோ அந்த பாட்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. மாரி அப்படின்றா மலைன்னு அர்த்தம். மாரினா மலை. அப்புறம் இதில் முக்கியமானது என்ன பார்த்தா தேசம்னா நாடு. சேமமாக இருக்கீங்களா அப்படின்னு வந்து ஐயமாரிலாம் கேட்பாங்க. சேமமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களா? சேமம்னா நலன் அர்த்தம். தேசம்னா நாடு. முட்டுன்னா குவியல். நெத்தினா நெற்றி. மருதகாசி வந்து